friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை வெளில ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகிற மாதிரி ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு வீடியோவில் போடுற மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் வச்சு சிம்பிள் ப்ராடக்ட்ஸை வச்சு அஃபோர்டபுளான ப்ராடக்ட்டை வச்சு நம்ம வந்து சிம்பிளாக மேக்கப் லுக் வந்து எப்படி கொண்டு வரதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு நார்மலான ஒரு காட்டன் வித் சில்க் பிளெண்டடாக இருக்கிற ஒரு சாரியை வந்து அதனோட ப்ளவுஸுக்கு பேர் பண்ணி போட்டிருக்கேன். ஹேர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு 2 கிளிப்பு மட்டும் 2 கார்னரில் எடுத்து குத்திக்கிட்டேன். நாங்கள் மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போகிறோம். சாப்பிட நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுங்களா? புளி குழம்புலாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து 2 ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து டேஸ்லரோட ஃபவுண்டேஷனு, இன்னொன்று வந்து இது வந்து சும்மா லோக்கல். ஸோ இன்றைக்கி மேக்கப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிறது அண்ட் அனதர் ஒன் வந்து என்னோட ஸ்கின் டோனை விட ஃபேரர் ஸ்கின் டோன் யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலி இது வந்து இந்த ஃபவுண்டேஷன் இதையும் வந்து நான் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்க போகிறேன். அதாச்சும் இந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்ககிட்ட ப்ரஷ் இல்லை அப்படின்னா வந்து ஹேண்டில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ரீம் போட்டு டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ப்ரஷ் இருக்குது, பட் எனக்கு வந்து அது எனக்கு பிடிக்கலை, ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கலை. கை நல்லா தான் இருக்குது, அதனால நான் கையிலேயே யூஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க மாமா. நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். I don't used to take my eyebrows very often. ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் நான் வந்து ஐப்ரோஸ் ப்ளக் பண்ணுவேன். அதாச்சும் இயர்லி, மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இயர்லி வந்து 2 or 3 டைம்ஸ் தான் நான் ஐப்ரோவே எடுப்பேன். அம்மா விட மாட்டாங்க அதுக்கெல்லாம், அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ ஐப்ரோ வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம ஐப்ரோ பென்சில் போட்டோம்னா இன்னுமே நல்லா டிஃபைன்டாக இருக்கும்.
it is enough for the eyebrows. Let's jump into the eyeshadow now. என்கிட்ட ஒரே ஒரு ஐஷேடோ பேலட் தான் இருக்குது. இதை மட்டும்தான் நான் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குனாலும் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஈவன் என்னோடய ரிசப்ஷனுக்கு வந்து நானே மேக்கப் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து இந்த ஐஷேடோ பேலட் வச்சு தான் நான் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஐப்ரோஸ் ஃபுல்லாக ஐஷேடோ கூட நான் இதில் வச்சு தான் நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஐஷேடோ சூஸ் பண்ணுறப்ப வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து பிளாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து கோல்டன் கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து எனி கலர், பிங்க்கு, ப்ளூ, வைலட், அந்த மாதிரி உங்கள் சாரீக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி அந்த கலர் வந்து தேர்ட் சொன்ன கலர் வந்து எந்த கலராக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி பேலட் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கன்சீலர். லைட்டாக டச் கொடுத்துக்கோங்க. கீழே நம்ம பண்ண மாதிரி மேலேக்கும் லைட்டாக பவர் ஆஃப் த கன்சீலர் வந்து இப்போ நான் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கண்ணில் நம்ம மேக்கப் போட்டோம்னா அவ்வளோக்கா தெரியாது. நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அப்படி டிஃபைன்டாக எக்ஸாக்டாக காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிங்க் கலர் போட்டிருப்போம், அந்த பிங்க் கலரே வந்து ஒழுங்கான பிங்க் கலராக காட்டாது. ஸோ நம்ம வந்து கன்சீலர் போட்டுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து கலர் வந்து அப்படியே அக்யூரேட்டாக நம்மளுக்கு காட்டும். ஐ மீன் ஐஷேடோ பேலட். ஃபஸ்ட்டு கலர் வந்து நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இந்த கலர் ஆக்சுவலி இதை விடையே இன்னொரு எக்ஸாக்ட் ஒரிஜினல் கோல்டு கலர் இருந்துச்சு. அது எப்படியோ ட்ராவலில் எனக்கு எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே, இந்த கலர் நான் எடுத்திருக்கேன். திஸ் கோல்டன் கலர் இஸ் க்ளோசர் டு மை பார்டர் கலர். இந்த சாரியில் இருக்கு இல்லையா, இந்த கலரும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நான் இந்த கார்னரில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஒன் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கலர். ஐ வில் சூஸ் திஸ் பிங்க் கலர். brown color.
ஸோ என்னோட இன்னொரு கண்ணுக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளாக என்னோட ஐ ஷேடோ லுக் வந்து முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர் போட போகிறோம். ஐலைனர் வந்து டாஸ்லர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 50 rupees. லுக் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். ஸோ லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலரையும் மேட்ச் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி ஒரு லிப்ஸ்டிக் வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன்.
இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரகட்டா ஆரஞ்சு கலர் வந்திருக்கு. அதாச்சும் சாரிக்கு மேட்சாக நல்லா இருக்கு. மூக்கில் ஷீக்ஸில் ஹைலைட்டர் முடிச்சாச்சு. நான் ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு நான் ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் என்னோடய saree கலரும் ப்ளவுஸ் டிசைனும் ரொம்ப பிடிச்சிருக்கோ அது கீழே வந்து ஆரஞ்சு கலர் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா எல்லா ஒகேஷனுக்குமே சூட் ஆகும். லைக் வளைகாப்பு ஃபங்க்ஷன்னாலும் ஓகேவாக இருக்கும், வெட்டிங் கெஸ்ட்டு போனீங்கனாலும் நல்லாயிருக்கும், இல்லை உங்களுக்கு தனியாக ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வைக்கிறாங்க அப்படின்னா கூடவே உங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஜஸ்ட் கிவ் அ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோலேருந்து ஏதாச்சும் ஒரு 0.01% வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you all in the next video. Thanks for watching. Bye. அண்ட் யாருக்கெல்லாம் என்னோடய ப்ளவுஸ் டிசைனும் saree கலரும் ரொம்ப பிடிச்சதோ அவங்க வந்து ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.